வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரசம் தயிர் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நல்ல ஒரு ஸ்பைஸியான ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்துலேருந்து நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. கடுகெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுனா தான் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே 80% மட்டும் வெந்தால் போதும். இதை மூடி போட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டு இதை நல்லா ஒரு 80% வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துடலாங்க. முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே கருகிராமல் இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்க போகிறோம். இடையில எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விடாட்டி நம்ம மசாலா எல்லாமே கரிஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இந்த வெளியே இருக்க வெங்காயம் பொட்டேட்டோ எல்லாமே நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ வெளியே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில் தட்டுப்பட்டு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரொம்ப கூடுதலான டேஸ்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.